2026ஆம் ஆண்டு தேர்தல் வரை கட்சியின் தலைவராக நானே செயல்படுவேன், தேர்தல் கூட்டணியை நானே முடிவு செய்வேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமதாஸ் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். நீயா நானா என்ற நிலைக்கு தீர்வே கிடையாது. நான் அப்படித்தான் நினைக்கின்றேன். இருவர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் எனக்கு நல்ல பதில் வரவில்லை. தலைவர் பதவி வேண்டுமென்று சொல்கிறார். இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்தான் எல்லாம் பார்த்து கொள்ளப் போகிறார். அரசியலில் என்பதில் வாரிசு கிடையாது. நான் நினைத்தால் உங்களிடம் கூட கட்சியை கொடுத்துவிட்டு செல்வேன். ராமதாஸின் பேச்சை அன்புமணி கேட்காமல் இருப்பதற்கு பின்புலத்தில் பாஜ உள்ளதா? யார் சொன்னாலும் அன்புமணி கேட்க மாட்டார். முயலுக்கு எத்தனை கால் என்று கேட்டால் அவர் 3 கால் என்றுதான் சொல்வார். ஆனால் 4 கால்கள் தான் என்று சொன்னால் பிரச்சனையே முடிந்துவிடும். இத்தனை ஆண்டுகளாக நிறுவனராக இருந்து தேர்தலை சந்தித்த நீங்கள் தலைவராக இருந்து தேர்தலை சந்திக்க முயற்சிப்பது ஏன்? கட்சியை சரியாக வழிநடத்தவில்லை என்பதால் 40 அல்லது 50 தொகுதிகளை எடுத்து வேலை செய்ய அவர் ஒத்துழைக்கவில்லை. நாம் 50 அல்லது 60 தொகுதிகளில் வலுவாக இருந்தால்தான் கூட்டணி பேச வருவார்கள். அப்போதுதான் நானும் நமது கூட்டணியும் வெற்றி பெற முடியும். அதற்கு அவர் தயாராக இல்லை. என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே தான் நிற்கிறேன் என்றார். அதன் பிறகு சௌமியா போட்டியிடுவதாக தெரிவித்தார். நான் சொன்னேன், நம் குடும்பத்தில் பெண்கள் அரசியலுக்கு செல்லக்கூடாது என்று கூறினேன். அதன் பிறகு கெஞ்சி கூத்தாடி என்னை கையெழுத்து போட வைத்து விட்டார்கள். 2026 பிறகு கட்சி அன்புமணியிடம் செல்லுமா? 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அனைத்தும் அவரிடமே செல்லட்டும். அது வெறும் தலைவர் பதவிதான். அதை நிறுவிய நான் எந்த காலத்திலும் அமைச்சர் பதவிக்காக நான் செல்ல மாட்டேன். நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த கூட்டத்திற்கு ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்போது அன்புமணி அவர் மீது பாய்ந்தார். துப்பாக்கி இருந்தால் அவரை சுட்டிருப்பார். அந்த அளவுக்கு பாய்ந்தார். அதன் பிறகு மற்றவர்கள் பயந்து கருத்து சொல்லவில்லை. அப்போது நான் சொன்னேன், நம் தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று பகிரங்கமாக கூறினேன். யாரிடமும் செல்போனில் பேச மாட்டார். இப்போதுதான் கூவி கூவி அழைக்கிறார். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.